ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN41 பொட்டேக். இன்றைக்கி நம்ம குண்டு குண்டு குலோப் ஜாமுன், டேஸ்டியான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆர்கே குலோப் ஜாமுன்ஸ் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டி இருக்குது, ஆனால் இந்த ஆர்கே குலோப் ஜாமுன்ஸ் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பார்ட்டி பேக்கு 400 கிராம் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஒரு வடைச்சட்டியில் கொட்டிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கையில் பிணைஞ்சு விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை தண்ணி, சுடு தண்ணியெல்லாம் இல்லை, நல்லா ஆறின பச்சை தண்ணி எடுத்து அதில் அப்படியே லைட்டாக பிணைஞ்சு ஊற்றிட்டு அப்படியே பிணைஞ்சிட்டே இருக்கணும். இழுத்து பிசையக்கூடாது. வேணுங்கிறப்ப தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு போயிடும். இழுத்து பிணையாமல் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பிணைஞ்சிட்டு உருட்டி எடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 to half an hour. மூடி வச்சா half an hour கழித்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே இப்போ கையில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம். நெய் கையில் போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குலோப் ஜாமுன். கையில் போட்டுட்டு அப்புறம் உருண்டை பிடிங்க. உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் அது நெய் போடும்போது நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் உருண்டை தான் பிடிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே உருண்டை பிடிச்சிடணும். ஒரு தடவை நெய் கையில் போட்டிங்கன்னா ஒரு 4 உருண்டை 5 உருண்டைக்கு அதுவே போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ போட்டுக்கோங்க. போட்டு உருண்டை பிடிங்க, நல்லா வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும் குலோப் ஜாமுன். பாருங்கள், எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சு. டோட்டலாக எனக்கு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக ஒரு 70 பால்ஸ் வந்துச்சு. பாருங்கள், இதை ஒரு வானலியில் ஏதாவது ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு சூடாகணும், லேசாக சூடாகணும். அது புகை வர அளவுக்கு சூடாகக்கூடாது. அந்த அளவுக்கு மிதமான சூட்டில் அதை போட்டு பால்ஸ் எல்லாம் பிடிச்ச பால் ஃபுல்லாக போட்டு பொரித்து எடுக்கணும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கை வச்சு பாருங்கள், கொஞ்சம் சூடானது தெரிஞ்சால் போதும். புகை வரக்கூடாது. புகை ரொம்ப சீக்கிரமாக கருகிரும். நம்ம இப்படி கொஞ்சம் சூடானதையும் அதை எடுத்து உள்ளே போட்டு பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டப்புன்னு போட்டிங்கன்னா கையில் தெரிச்சிரும். எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மெதுவாக போடுங்க. நான் ஒரு டைம் ஒரு 10 பால்ஸ் போடுறேன். போட்டு எடுத்தோம்னா டக்குன்னு எடுத்துடலாம். அதுவே பெரிய வடைச்சட்டியாக இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் பிடிக்கும். அதனால் நான் சின்னதாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கொஞ்சம் கரண்டியில் கலக்கி விட்டிங்கன்னா அது அடியில் போய் பிடிக்காமல் இருக்கும். பால் உடையாமையும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகணும், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஆகணும். அப்போ தான் அது சர்க்கரை பாகில் ஊறும்போது அழகாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
பாருங்கள் பொன்னிறம் வந்துக்கிட்டே இருக்குது. பொன்னிறம் ஆன உடனே லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் அப்போ அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருங்க. இப்படியே இருக்கிற எல்லா பாலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது திருப்பியும் செய்யும்போது நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா பாலும் ரெடி பண்ணியாச்சு. சர்க்கரை பாகுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்தால் அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் கலர் உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் எதோ ஒன்று போட்டுக்கலாம். எனக்கு ஃபுட் கலர் போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால லெமன் கலர் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, அதுக்கு அதே ஈக்குவல் கப்பில் தண்ணி, 1 கப் தண்ணி. பாத்திரம் வச்சாச்சு. இது இப்போ வந்து 1 கப் சர்க்கரையை கொட்டிட்டு, நிறையா செய்கிறோம் அதனால் நான் 2 கப் போடுவேன். 2 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி. போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும். அதில் வந்து நீங்கள் கலர் பவுடர் ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம். கேசரி பவுடர் எல்லோ கலர் வாங்கியிருக்கேன், ஃபுட் கலர், அதையும் போடுவேன். அப்புறம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு, வாசமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்து அதை கொஞ்சம் தட்டி அந்த சர்க்கரை ஜீரா வந்து கொதிக்கும் போதே அதையும் உள்ளே போட்டுடணும். பாருங்கள், ஃபுட் கலர் போடுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து ஏலக்காய் தட்டி எடுத்த ஏலக்காயுமே உள்ளே போட போகிறேன். எல்லாம் போட்டாச்சு. ஒரு கலக்கி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிற ஜீராவை கையில் எடுத்து கரண்டியிலேருந்து எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லேசாக உங்களுக்கு கையில் ஒட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதோட ஜீரா ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். இதுவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாட்டுக்கு எடுத்து பாலை கையில் போடுறேன்னு போட்டிங்கன்னா கையில் தெரிச்சிரும். கொதிக்கிற ஜீரா தண்ணி இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக இருங்க. செய்கிறது சேஃபாக செய்யுங்க. கரண்டியில் எடுத்து அந்த சர்க்கரை பாகு கொதித்த சர்க்கரை பாகில் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்படியே கொஞ்சமாக அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour 2 hour கழிச்சு, ஒரு 2 hours கழித்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகில் குலோப் ஜாமுன் பால் ஃபுல்லாமே ஊறி இருக்கும். நம்ம ஆஃப் பண்ண உடனே இதை எல்லா பாலையும் உள்ளே கொட்டிட்டோம்ல, அதனால ஒரு 2 hours போதும். அதை மூடி வைக்கும்போது கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓட்டை இருக்க தட்டமாக எடுத்து மூடி வைங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா பாருங்கள், நல்லா எல்லாமே ஊறி புசுன்னு குண்டாக வந்துருச்சு குலோப் ஜாமுன். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.